ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி பாத்து தாங்க. ஆமாங்க, இது பிரியாணியில் விட டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு பட்டை, கொஞ்சோண்டு சீரகம், ஒரே ஒரு கிராம்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்குங்க. இதை அப்படியே அந்த பேனில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. லைட்டாக வறுந்து வந்ததுக்கப்புறம் வரமிளகா 2 சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே கொஞ்சோண்டு பூண்டும் கொஞ்சோண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி நறுக்கின தேங்காய் சேர்த்துக்குங்க. துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்க்கும் போது தக்காளி நல்லா வதங்கி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடும். இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். இதை நம்ம அரைச்செடுக்க போகிறோங்க. அதனால் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டு எடுத்துக்குங்க. பாருங்கள், எல்லாம் சேர்த்து நல்லா ஆற விட்டு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பும் கொஞ்சோண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப் நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் சேர்க்கும்போது நல்லா மணமாக இருக்கும். நெய் சேர்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்க்கும்போது தக்காளி நல்லா வதங்கி வருங்க. ஏற்கனவே அந்த மசாலாலையும் உப்பு சேர்த்துருக்கோம். இதில் கரெக்டாக பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பில் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா ஒரு கையளவு எடுத்து ஊற வச்சு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு 5 நிமிஷம் வேகட்டும். சைட் பை சைட் நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி, தேங்காய், அந்த வரமிளகாய், கொத்தமல்லி, சீரகம் நல்லா ஆறிடுச்சுங்க. அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லா தேங்காய், இந்த தக்காளி இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப மையாக வேண்டாங்க, ஓரளவு லைட்டாக அந்த குறங்குற பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டை விட இந்த தக்காளி பாத் டேஸ்ட்டு சூப்பராக வரும். பாருங்கள், நம்மளோட தக்காளி பட்டாணி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்தடுத்த பொருள் சேர்த்து நல்லா தாளித்து விட்டோம்னா இந்த தக்காளி பாத் சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் ஃபுல்லாக சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம வதக்கி வச்சுருந்தது 1 டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் அதிகமாக டம்ளர் அரிசி ஊற வச்சிங்கன்னா அந்த சேர்த்துந்த பொருள் அதிகமாக சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை மூடாமல் அப்படியே ஓப்பனாக நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு லைட்டாக தண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா அப்படியே ட்ரையாக வதக்கிட்டு இருந்தோம்னா குக்கரில் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா ட்ரை ஆகிற மாதிரி வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை ஆகிற மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட போகிறேன். நீங்கள் எப்படி நார்மலாக சாதம் வைப்பீங்களோ அந்த அளவில் தண்ணி விட்டுக்குங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விடுவேங்க. அதனால் 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். 1 டம்ளர் ஊற்றிட்டேன். இப்போ இன்னொரு டம்ளரையும் அளந்து ஊற்றியாச்சு. அவ்வளோதாங்க. இந்த தக்காளி பாத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும், உங்கள்கிட்ட கரம் மசாலா தூள் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச இந்த அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஊற வச்ச இந்த அரிசியை நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் மூடியை போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா தக்காளி பாத் சூப்பராக ரெடியாகி வந்துடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி தக்காளி பாத் சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட தக்காளி பாத் அட்டகாசமாக ரெடியாகி வந்துருச்சு. பட்டாணியெல்லாம் சூப்பராக வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே கிளறி விடுங்க. லைட்டாக அடியிலிருந்து எடுத்து போட்டு கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தக்காளி பாத் சுட சுட ரெடி ஆயிருச்சு. இப்படியே எடுத்து பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைத்தாவும் ஒரு முட்டையும் வேவிச்சிட்டிங்கன்னா தக்காளி பாத் சூப்பராக ரெடியாகி வந்துடும். பாருங்கள் எப்படி சாதம் நல்லா பொல பொலன்னு பிரியாணி மாதிரியே இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.